விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 54 வயசு ஒரு லேடி, அவங்களுக்கு வந்து மூளையில கிட்டத்தட்ட 1 kg 900 கிராம்ஸ் உள்ள ஒரு கட்டி, கேன்சர் கட்டி. என்னன்னா அவங்களுக்கு வந்து முகவாதம் மாதிரி வந்து தலைவலியும் இருந்தது. ஹாஸ்பிட்டல் வந்திருந்தாங்க. இந்த கட்டியில முக்கியமான விஷயம் என்னன்னா, இருக்கிறதுலே பெரிய கட்டி இது வரைக்கும் ஆப்ரேட் பண்ணது எவ்வளவுனா 1.4 kgs உலகத்துல. நம்ம தமிழ்நாட்டுல இதுதான் இவ்வளவு பெரிய கட்டி. ஃபர்ஸ்ட் டைம் எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லாம நம்ம அந்த டியூமரை ரிமூவ் பண்ணியிருக்கோம். அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம்னா, டியூமருக்கு வந்து எப்பயுமே வந்து ரத்த ஓட்டம் அது மூலியமா தான் அதோட நியூட்ரிஷன் இருக்கும். நம்ம ஹார்ட்டுக்கு ஆன்ஜியோ பண்ற மாதிரி மூளைக்கும் ஆன்ஜியோ பண்ணி அந்த ஆன்ஜியோ மூலியமா அந்த டியூமருக்கு ரத்த ஓட்டத்தை முதல்ல ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுல நானும் டாக்டர் சாய் பிரசாந்த் 2 பேரும் அந்த ரத்தத்துக்கு மூளைக்கு தேவையான ரத்தத்தை டோட்டலா போயிட்டு ஆன்ஜியோ மூலியமாவே பிளாக் பண்ணிட்டோம். பிளாக் பண்ண பிறகு அதுக்கப்புறமா ஸ்டேஜ் 1, அது ஸ்டேஜ் 2 நியூரோ சர்ஜன் டாக்டர் அகிப் அவரு வந்து அந்த மூளைக்கு போற அந்த ரத்த சப்ளை கட் பண்ண பிறகு என்ன பண்ணாங்கன்னா, ஆபரேஷன் தியேட்டர் போயிட்டு அந்த டியூமரை ஈஸியா அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. நார்மலா இந்த டியூமரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 6 to 8 hours பயங்கர சில சமயம் காம்ப்ளிகேஷனும் வரலாம். இந்த நவீன முறையில இந்த ஆன்ஜியோ மூலியமா நம்ம எம்பலைசேஷன் சொல்லுவோம். அது மூலியமா போயிட்டு மூளைக்கு போற ரத்த நாளங்களை, அது எஸ்பெஷலி அந்த டியூமருக்கு தேவையான பிளட் சப்ளைய பிளாக் பண்றது மூலயமா என்ன ஆகுது அப்படின்னா, பெருசா பிளட் லாஸ் ஆகாது, காம்ப்ளிகேஷன் சர்ஜரியில தவிர்க்கலாம். அதே மாதிரி போஸ்ட் ப்ரொசீஜராகவும் அந்த டியூமரை ரிமூவ் பண்ண போகும்போது எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லாம அந்த ஒரு 1 kg டியூமரை ஈஸியா ரிமூவ் பண்ணிட்டு அவங்களோட இயல்பு நிலைக்கு அவங்கள திரும்புறதுக்கான ஒரு நவீன சிகிச்சை தான் இந்த முறை. இது வந்து ஃபியூச்சர்ல இதே மாதிரி பல கட்டிகள் டியூமரை வந்து இந்த ஆன்ஜியோ மூலியமாவே நம்ம அந்த என்டையர் டியூமரையும் கரைக்கிறதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான கண்டுபிடிப்புகளும் இப்போ வந்துகிட்டே இருக்கு. இது நம்ம ஹாஸ்பிட்டல்ல எல்லா ஒரு ஏஜும் கிடையாது. இது எந்த வயசுல வேணாலும் யாருக்கு வேணாலும் வரலாம். எல்லா வயசுக்குள்ளயுமே இந்த ஆபரேஷனை பண்ணலாம். வயசு வந்து வயதாகிட்டாங்க, முதியோர், சின்னவங்களுக்கு தான் பண்ணுவோம், இல்ல யங் ஏஜுக்கு, இல்ல அடல்ட் ஏஜ், ஓல்ட் ஏஜ் அப்படின்னு கிடையாது. எந்த வயதினருக்கும் பண்ணலாம். எந்த இதுவும் இல்லாம காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாம இந்த சர்ஜரியை நம்ம பண்ணலாம். கண்டிப்பா அதுக்கும் அதுக்கான ரிசர்ச்சஸும் நடந்துட்டு இருக்கு. அதுக்கும் இப்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நன்றி, வணக்கம். இல்ல காரணம் இல்ல, ரேண்டமா தான். It's good to see you again and again. So, which means we are doing things more better, is what I can always say. And I'd like to congratulate all our doctors here today, Dr. Karthikeyan, our senior neurointerventionist, and we have Dr. Akib, who's our senior surgeon, neurosurgeon, and Dr. Sai Prashant, senior neurointerventionist as well. So today they're going to talk about another milestone case which was done in our hospital, which is on a 50-year-old, and this is about an 890 grams meningioma. So it's a brain tumor which they have removed, but it is done in 2 stages, where they have done a pre-operative embolization, so whereby they have cut down the blood supply to the tumor, followed by which they have done a craniotomy and removed it. So I congratulate the team, so that new procedures like this previously were done only by craniotomy, and there will always be a lot of stress on the patients. And I've had a family member go through this as well, and I exactly know what happened. So these sort of neuro interventions, they actually reduce the stress for the patients, and it gives us good post-operative outcomes, and better outcomes and faster recovery. So thanks to all of you to be here, and I pass on the mic to the doctors to explain more about it. Thank you. எல்லாருக்கும் வணக்கம்.
என்னென்னா இன்னைக்கு இது மெயினாக இந்த பேஷண்ட்டை பற்றியோ என்ன முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நியர்லி பிரெயினோட சைஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது வந்து ஒரு 1.3 to 1.4 kg ஆஃப் டியூமர். ஓகேங்களா? ஸோ இந்த 1 kg டியூமர் வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இதை ஆப்ரேட் பண்ணோன்னா ரொம்ப சிரமம். இதை ஓப்பன் பண்ணி மோர் தென் ஒரு 8 to 10 hours போக வேண்டிய சர்ஜரிஸ். அதுவும் இல்லாமல் காம்ப்ளிகேஷன்ஸ் ரேட் வர ஆல்சோ ஹை. ஸோ இதுலேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த சர்ஜரியிலேருந்து வந்து பொழைச்சி வரதே ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது ஒரு 15 years 20 years பேக். இப்போது அதே அளவுக்கு இப்போ 1 kg டியூமரில் என்ன பண்ணுறோன்னா, எந்த ஒரு டியூமராக இருந்தாலும் அதுக்கு ஆகாரம் எங்கேருந்து வரும் அப்படின்னா அதோட ரத்த ஓட்டத்திலிருந்து. ஸோ இந்த ரத்த ஓட்டத்தினால தான் அந்த டியூமர் வந்து பெரிய லெவலில் பெருசாகிறதுக்கும் அதுக்கான முக்கியமான காரணம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது 2 ஸ்டேஜஸாக இந்த டியூமரை நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டை அணுகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா, டியூமருக்கு எங்கேருந்தெல்லாம் பிளட் சப்ளை அதுக்கு போகுது, அந்த பிளட் சப்ளையை வந்து ஆன்ஜியோ மூலியமா, இப்போ எப்படி ஹார்ட்டுக்கு உங்களுக்கு எப்படி ஆன்ஜியோ பண்ணி ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணுறாங்களோ, பிரெயினுக்கு ஆன்ஜியோ பண்ணி அந்த பிரெயினில் உள்ள அந்த டியூமருக்கு போகிற பிளட் சப்ளையை ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா, என்டையர் அதுக்கான சப்ளையை டோட்டலாக கட் பண்ணிடுறோம். அதாவது ஆன்ஜியோ மூலியமாகவே ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போய் மூளைக்குள்ளே போய் எந்த இடத்துல அதை சப்ளை பண்ணுதோ அதை வந்து டோட்டலாகவே நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுறோம். அதை ஸ்டாப் பண்ணோன்னா என்ன ஆகும்னா, டியூமருக்கு அதுக்கு தேவையான பிளட் சப்ளை டோட்டலாகவே கட் ஆஃப் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, செகண்ட் ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்கன்னா, நியூரோ சர்ஜரி. அதை ஸ்கல்லை ஓப்பன் பண்ணிவிட்டு அது ஒன்ஸ் அது சப்ளை கம்மியாயிடுச்சுன்னா அதோட சைஸ் சுருங்கிடும். அதுக்கான ஆப்ரேட் பண்ண போகும்போது பெருசாக பிளட் லீக்கேஜோ ஒரு பிளட் லாஸோ பெருசாக ஆகாது. ஈஸியாக அந்த டியூமரை ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஒன்ஸ் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அகெயின் த பேஷண்ட் கேம் பேக் டு நார்மல். எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் ஒரு ப்ராபப்ளி இன் அ மந்த்ஸ் டைம் டு 1.5 months டைமில் அவங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டியை ஷீ ஸ்டார்டட் பர்ஃபார்மிங். இந்த மோர் ஆன் த சர்ஜரி. அதே மாதிரி அந்த இப்போ நாங்கள் பண்ண லேபில் என்னெல்லாம் நடந்துச்சோ அதை என்னோட கொலீக்ஸ் டாக்டர் அகிப் அண்ட் டாக்டர் சாய் பிரசாந்த் will explain to you. வணக்கம், என் பேர் டாக்டர் அகில், சீனியர் கன்சல்டன்ட் நியூரோ சர்ஜன் எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல். இந்த பேஷண்ட் வந்து ஓபிக்கு வரும்போது ஒரு சிவியர் ஹெட்ஏக், ஒரு வாமிட்டிங் அந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம சிடி ஸ்கேன் பண்ணும்போது பிரெயினில் ஒரு பெரிய சைஸ் கட்டி எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான், இது முன்னாடி வந்து நியூரோ சர்ஜரி பார்த்தீங்கன்னா தனியாக நம்மளே ஆப்ரேட் பண்ணுறது கிடையாது. இப்போ வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு காம்ப்ளெக்ஸ் டியூமர் இருந்தால் அவங்க இன்வால்வ்ஸ் அ டீம். இப்போ இந்த இன்டர்வென்ஷன் டீம் நாங்களும் சேர்ந்து ஆப்ரேட் பண்ணுறது தான் இந்த டியூமர், இந்த கேஸோட ஹைலைட்டு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டியூமரை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இந்த டியூமருக்கு ஒரு வாஸ்குலாரிட்டி இருக்கும். வாஸ்குலாரிட்டினா பிளட் சப்ளை எப்படி வந்து அதுக்கு ரத்த ஓட்டம் போகுதுன்னு பார்க்கும்போது இந்த டியூமர் வந்து ஹைலி வாஸ்குலைஸ் டியூமர். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் தான் டியூமருக்குள்ளே. சரிண்ணா, இது நான் இவங்க ஹெல்ப் இல்லாமல் நான் ஆப்ரேட் பண்ணியிருந்தேன்னா, இது நான் மைக்ரோஸ்கோப்பில் ஆப்ரேட் பண்ணும்போது நிறைய ப்ளீடிங் டைம் டேக்கன் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். சர்ஜரி பண்ணுறதுக்கு மோர் தேன் 4 to 5 hours இல்லை 6 hours கூட ஆகலாம். ஏன்னா ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணி ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேஷண்ட் அவுட்புட்டும் வந்து இந்த மாதிரி ப்ளீடிங் பண்ணி டிலேடாக கொடுக்கும்போது நம்ம வந்து இன்னும் அவுட்புட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு 3 to 4 days ஐசியூ ஸ்டே ஜாஸ்தி ஆயிடும். ஸோ வாட் வி டிட் இஸ் தட், நம்ம வந்து இன்டர்வென்ஷன் மூலமாக போயிட்டு அந்த ரத்த குழாயை பிளாக் பண்ணி வித்தின் 1 day நாங்கள் சர்ஜரி போஸ்ட் பண்ணி அந்த டியூமர் எக்ஸசைஸ் பண்ணோம். தட் இஸ் மோர் தென் 890 grams இந்த டியூமர் சைஸ். சரிங்களா? ஸோ சார் சொன்ன மாதிரி 1 kg 400 grams பிரெயினில் வந்து நாங்கள் 900 grams டியூமர் வந்து வித்தவுட் எனி பிளட் லாஸ் நம்ம எடுக்கிறது தான் இந்த டியூமரோட ஹைலைட். பேஷண்ட் வந்து வித்தின் அ வீக் நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம். ஷீ இஸ் வாக்கிங், நோ வீக்னஸ், எந்த ஒரு கிளினிக்கலாக டிட்டரேஷன் எதுவுமே நடக்கல பேஷண்ட்டுக்கு. பேஷண்டோட 10 days ஆஃப் ஹாஸ்பிட்டலேஷன் முடிஞ்சு பேஷண்ட் வந்து வீட்டுக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்து போகிற லெவலுக்கு இந்த நம்ம ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க முடிஞ்சது டியூமர். சரிங்களா? ஸோ இந்த இன்டர்வென்ஷனும் நியூரோ சர்ஜரியும் கலந்து பண்ணுற இந்த ஹைப்ரிட் சர்ஜரி தான் வந்து இப்போ லேட்டஸ்ட் அட்வான்ஸ். இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் அட்வான்ஸ் வந்து 2 டீமும் கலந்து பண்ணுறது தான் இந்த ரீசன் ஹைப்ரிட் நியூரோ சர்ஜரின்னு சொல்கிறது. ஸோ இதில் பேஷண்ட் பெனிஃபிட் வந்து ரொம்ப பெனிஃபிட் ஆகும். பேஷண்ட்டு அவங்க லைஃப் ஸ்டைல் மற்றது எதுவுமே பாதிப்பு வராத வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த இன்டர்வென்ஷன் எப்படி பண்ணாங்கன்னு வந்து டாக்டர் சாய் இன்டர்வென்ஷன் நியூராலஜிஸ்ட் சொல்லுங்கள். பிக்சர். வணக்கம், என் பேர் டாக்டர் சாய் பிரசாந்த், இன்டர்வென்ஷன் நியூராலஜிஸ்ட். ஸோ இன்டர்வென்ஷன் எப்படி பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தொடையில் வந்து ஒரு சின்ன இது வந்து என்டையர் டியூமர் சைஸ் இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு half ஆஃப் தி பிரெயின் தாண்டி புஷ் பண்ணிட்டு இருக்கு டியூமர் ஒரு சில ஆங்கிளில். ஸோ அட்மிக்ஸ்
ஸோ இன்டர்வென்ஷன் நம்ம தொட வழியாக போவோம். தொட வழியாக போயிட்டு இது வந்து ரத்த குழாய்கள், நீங்கள் கருப்பாக இருக்கிற ரத்த குழாய்கள். இங்கே வந்து ஒரு டியூப் மாதிரி வச்சுருவோம். அந்த டியூப்லேயும் நம்ம டை இன்ஜெக்ட் பண்ணுவோம். அந்த டியூப்லேருந்து ஒரு சின்ன ஒரு ரத்த குழாய்க்குள்ளே போகக்கூடிய ஒரு ரொம்ப சின்ன டியூப், அது வந்து இந்த டியூமரோட பிளட் சப்ளை அது பக்கத்தில் வச்சுருவோம். அந்த சின்ன டியூப் வழியாக ஒரு கிறிஸ்டல்ஸ், சின்ன கிறிஸ்டல்ஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவோம். அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் அந்த ரத்தம்லாம் இருக்கும் அங்கெல்லாம் போயிட்டு அதை பிளாக் பண்ணிவிட்டோம். இவ்வளோ ப்ளஷ் மர மாதிரி விழுந்திருக்காது. இது ஃபுல்லாக சப்ளை, அவ்வளோ சின்ன ரத்த குழாய்கள், ஆயிரக்கணக்கான ரத்த குழாய்கள் வந்து அந்த டியூமருக்குள்ள போய் ஃபீட் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ ஒரு ½ ஹவரில் அந்த கிறிஸ்டல் இன்ஜெக்ட் பண்ண அப்புறம் டோட்டலாக எல்லா சப்ளையும் கட் ஆஃப் ஆகிடும். இந்த கட் ஆஃப் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நாங்கள் வந்து ப்ரொசீஜர் ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸ்டாப் பண்ணிவிட்டு நியூரோ சர்ஜரிக்கு அனுப்பிச்சிடுவோம். இது பண்ணுறதுனால சர்ஜரி பண்ணுறப்போ ரத்த கசிவுகள் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. டியூமரும் வந்து வெள்ளையாக ரத்தம் இல்லாமல் வெள்ளையாக க்ளீனாக தெரியும். ஆப்ரேஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக இந்த எம்புலன்ஸ் தேவைப்படாது. ஜஸ்ட் ஆன் டேபிளில் எப்படி ஒரு சிடி ஸ்கேனில் எம்ஆர்ஐயில் படுத்துருப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த ப்ரொசீஜர் பண்ணும்போதும் இருப்பாங்க. ஃப்யூச்சரில் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், இதே மாதிரி சம்டைம்ஸ் ஃப்யூச்சரில் நிறைய கண்டுபிடிப்புகள் வர்றது எப்படின்னா, இந்த ரத்த நாளங்கள் மூலியமாகவே போயிட்டு கீமோதெரப்பி நிறைய ட்ரக்ஸ் இருக்குது. அந்த கீமோதெரப்பியும் இன்ஜெக்ட் பண்ணி அந்த டோட்டல் இன்ஃபேக்ட் ஆப்ரேஷனே இல்லாமல் அந்த டியூமர் சைஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ரிசர்ச்சஸும் ஃப்யூச்சரில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இன்ஃபேக்ட் ஃப்யூச்சரில் ஆப்ரேஷனே இல்லாமல் வெறும் இந்த இன்டர்வென்ஷன் மூலியமாகவே டோட்டலாக ஷ்ரிங்க் பண்ணுறதுக்கான சான்சஸும் விச் இஸ் கம்மிங் அப் இன் த ஃப்யூச்சர். தேங்க்யூ. Puzzles are involved, sir? We three of us, like me, Dr. Sai, நாங்கள் வந்து இன்டர்வென்ஷனில் அந்த பிளாக் இது பண்ணுவோம். இவர் வந்து சர்ஜன். அது பண்ண பிறகு இமீடியட்டாக ஆப்ரேஷன் தியேட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கல்லை ரிமூவ் பண்ணி அந்த டியூமர் ரிமூவ் பண்ணுவோம். How long it takes? இந்த எம்பலைசேஷன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20 to 40 minutes ஒரு ப்ரொசீஜர். அண்ட் நியூரோ சர்ஜரி அரௌண்ட் 1 to 1.5 hours அந்த சர்ஜரி. So only is vomiting sensation. ஹெட் தலைவலி, ரொம்ப தலைவலி, ஹெட்டேக் அண்ட் வாமிட்டிங் சென்சேஷன் இதுதான் இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ இது ஏன்னா நார்மலாக நாங்கள் வந்து தலைவலிக்கு இந்த ரெட் ஃப்ளாக்ஸ்ன்னு சொல்லுவோம். எல்லா தலைவலிக்கும் நாங்கள் ஸ்கேன் எடுக்க மாட்டோம். சில தலைவலிகள் வந்து நம்ம இந்த நார்மலாக வர ஒற்றை தலைவலியை தவிர்த்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதாவது டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கும் அவங்களோடது. சில பேருக்கு வந்து கண் பார்வை மறைக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து கையில் ஏதாவது பிரச்சனை இருக்கும். சில பேர் ஃபிட்ஸாக இந்த மாதிரி கட்டி இருக்கும்போது ஃபிட்ஸாக வரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க போது ஸ்கேன் எடுத்து பார்ப்போம் வந்து இந்த மாதிரி கட்டிகள் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ட்ரீட்மெண்ட் ஃபிட்ஸ் வந்ததா? இவங்களுக்கு ஃபிட்ஸ் வரல. இவங்களுக்கு மேஜராக வந்தது வந்து தலைவலியும் தலைவலினா எது சார்? ஃபோர்ஹெட் மட்டுமா இல்லை என்டையராகவே தாங்க முடியாத அளவுக்கு தலைவலி அண்ட் வாமிட்டிங் இருந்துகிட்டே இருந்தது. இன்ஸ்பைட் ஆஃப் நாங்கள் வந்து சில மெடிசன்ஸ் கொடுத்தோம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கனால இமீடியட்டாக ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது இந்த கட்டி இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் சிம்டம் இருந்தது. கரெக்ட். மூமெண்ட் அது ரெண்டு பேருக்குமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான். இது என்ன ரீசனாக இருந்திருக்கும் சார் உங்களுக்கு? கட்டிக்கான காரணங்கள் வந்து இது ஒரு லைஃப் ஸ்டைல்னாலன்றதுலாம் கிடையாதுமா. கேன்சர் கட்டி வந்து எந்த ஏஜில் எந்த மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும் ஏஜ் குரூப்லாம் கிடையாது. காரணங்களும் வந்து சொல்லுவாங்க சில ஃபுட்ஸு இதெல்லாம். பட் மெஜாரிட்டி வந்து கேன்சர் கட்டி லைக் வெரி ரேர்லி இதுக்கெல்லாம் வந்து காரணங்கள்லாம் இல்லை. By birthday they can get these. Family history. Family history. She was the first one. What is special about this? One first time in India. அதாவது வந்து என்னன்னா இதோட மேக்ஸிமம் இது வந்து பண்ணியிருக்கிறது வந்து 1.4 kgs தான் across the globe maximum it is being done. நம்ம இதில் 1 kg எடுக்கிறது இதுதான் first time in across in our state. In our countryலேயே வந்து 1.4 தான் வந்து was the maximum. This was the second case where 1 kg which is being removed without any. அதாவது வந்து இந்த ரெண்டு விஷயத்துலையும் சேர்த்து பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். போஸ்ட் ஆபரேட்டிவ் வந்து பேஷண்ட் நார்மல் நார்மல் இது வந்திருக்காங்க, பேஷண்ட்டே வந்திருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். பிளட் சப்ளை நிறுத்துறீங்க இல்லையா? ஆமாம். மொத்த பார்ட்டுக்குள்ள அந்த பிளட் அதாவது வந்து அதனால தான் அதான் இப்போ டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதாவது வந்து என்னென்னா டார்கெட்டட் அப்ரோச். அதாவது வந்து நார்மல் பிளட் சப்ளையை நம்ம டச்சே பண்ண மாட்டோம். அதாவது அது இதில் பாதிக்கவே படாது. நம்ம நார்மல் போகிற பிளட் சப்ளை என்ன அதுக்கு தான் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நாங்கள் இன்ஜெக்ஷன் பண்ணும்போது எங்கேயாவது ஒரு அப்நார்மல் கனெக்ஷன் பிரெயினுக்குள்ளார இருக்க ஆர்டரிக்கு கனெக்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் இருந்தால் மெஜாரிட்டி அந்த ஆர்டரியை நாங்கள் வந்து
டச் பண்ண மாட்டோம். அந்த ஆர்டரி கனெக்ஷன் இல்லாமல் வெறும் டியூமருக்கு மட்டும் சப்ளை பண்ணுற ஆர்டரிஸ் மட்டும்தான் இருக்குன்றப்போ அதை மட்டும் செலக்டடாக எடுத்து அதை மட்டும் தான் பிளாக் பண்ணுவோம். ஸோ அதை செலக்ட் பண்ணும்போது நார்மல் ஆர்டரி சுத்தமாக ரெகுலர் பேட்டர்ன் மாதிரி சார்ஸ் மாதிரி பேட்டர்ன் மாதிரி ரெகுலர் ஹெட்டேக் வரும்போது தான் சிடி ஸ்கேன் எடுக்கணும்னு அவங்களுக்கு தோணுச்சு. பண்ணும்போது ஃபவுண்ட் திஸ் டியூமர். காதுல சில பேருக்கு சவுண்ட் வந்து கேட்குறாங்க. ஸோ அது வந்து பின்னாடி சின்ன மூளை சிறுமூலையில் வர கட்டிகள். அது symptom ஆ? இல்லை அது வந்து சிறுமூலையில் வர கட்டிகள். அந்த மாதிரி கட்டிகள் தான் நரம்பு காது நரம்பு டச் பண்ணும். அப்போ வந்து இந்த காதில் சவுண்டு கேட்கறதுலாம் வரும். இது முன்மூலையும் டெம்பரல் லோப்னு சொல்லுவோம். அது ரெண்டும் சேர்ந்து வர கட்டிகள். இந்த ப்ளீடிங் இருக்கு இல்லையா, ப்ளீடிங்கை வந்து நீங்கள் வந்து ஒரு டார்கெட் டெக்னோ பொசிஷனில் நீங்கள் பண்ணி பண்ணுறீங்க. இப்போ இருக்க இன்டர்வென்ஷனில் எவ்வளோத்துக்குள்ள ப்ளீடிங்கை கட் அவுட் பண்ணி நம்மளால சர்ஜரி பண்ண முடியுது? முன்னாடிக்கு இப்போ எவ்வளோத்துக்குள்ள இதாக இருக்குது? நம்ம ஹாஸ்பிட்டல் அதுக்கான இன்வென்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க? அதாவது முக்கியமான கேள்வி என்னென்னா, இப்போ இந்த ப்ரொசீஜர் பண்ணலை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ப்ரொசீஜரே பண்ணலை அப்படின்னா அரௌண்ட் 1 லிட்டர் அளவுக்கு பிளட் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ ஒரு சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு விஷயம் வந்து ஒரு ஃபுல்லாக நிறைய தண்ணி ஓட்டம் இந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு குளம் புட்ட மாதிரி ரொம்ப அப்படி இருக்கிற இடத்துல ஒரு கிளாரிட்டி பெருசாக இருக்காது. ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும்போது சர்ஜரி பண்ணுறது ரொம்ப ஒரு வாட்டியும் அவங்க வந்து சக்ஷன் பண்ணி அந்த இது ரத்தத்தை உறிஞ்சிட்டே இருப்பாங்க. பட் சம்டைம்ஸ் டியூமர் எப்படின்னா அது எப்படி சர்வை பண்ணுன்னா நிறைய பிளட் சப்ளை வச்சு தான் அதை சர்வை பண்ணிட்டு இருக்கு. ஸோ அங்கங்கே ரத்தம் ஊற்றிட்டே இருக்கும். ஒரு பக்கம் நம்ம வந்து பிளட் லாஸ்க்கு ஒரு பக்கம் பிளட்டையும் ஏற்றிட்டு இருப்பாங்க, டியூரிங் சர்ஜரியே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கம்ப்ளீட்டாகவே அவாய்ட் பண்ணியாச்சு. ஸோ டோட்டலாகவே வந்து இந்த இதில் வந்து பிளட்டு அவங்களுக்கு போஸ்ட் ப்ரொசீஜராக ஒரு பாயிண்ட் கூட பிளட்டே ஏற்றலை அவங்களுக்கு. ஸோ டியூரிங் சர்ஜரியுமே வந்து இட் வாஸ் லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 6 மணி நேரம் போக வேண்டிய சர்ஜரி 1.5 மணி நேரத்துலேயே நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து இது டோட்டலாகவே நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் விதவுட் எனி காம்ப்ளிகேஷன் டு த பேஷண்ட் வந்து 1 வீக் to 2 வீக்ஸ் டைமில் அவங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ்க்கே அவங்க தேவ் கான் டு த எக்ஸாக்டாக நம்ம அப்படி வச்சு சொல்ல முடியாது சார். ஏதாவது வந்து இந்த சர்ஜரினால நம்ம இவ்வளோ பிளட் லாஸை தவிர்த்துருக்குறோன்னு நம்மளால ப்ரிசைஸாக சொல்ல முடியாது. அதோட because of size only you went for this operation. Suppose tumor size is some இல்லை இதோட சின்னதாக இருந்தாலும் இந்த ப்ரொசீஜர் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதுக்கான மேஜர் சப்ளை வந்து அதுக்கான பிளட் சப்ளை தான். அதை கட் பண்ணிட்டு நம்ம இவங்க சர்ஜரி பண்ண போது இட் பிகம்ஸ் சின்ன கட்டினா ரத்தோட்டம் பிளாக் பண்ணி கூட வெயிட் பண்ணி பார்க்கணும், அசஸ் பண்ணுவோம். 6 மாதம் கட்டு ஒரு பெருசாகலன்னு வச்சுங்களேன், அது கேன்சர் கட்டி இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணுவோம். பிளட் சப்ளை கட் பண்ணால் சார் மாதிரி சப்ளை சுருங்கி கூட கேன்சர் சார். அந்த பிளட் சப்ளை அரெஸ்ட் பண்ணுறதுனால பெரிய பெனிஃபிட் சர்ஜரி என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு அந்த பிளெயின் கிடைக்கும். இப்போ நார்மலாக ப்ளீடிங் இருக்கும்போது அந்த பிளெயின் எப்படி போகிறோம் எங்கே போகிறோன்னே தெரியாது. அந்த பிளெயின் கிடைக்கிறது இல்லை, அதனால தான் சர்ஜரி ஃபாஸ்ட்டாக முடியுது. நார்மல் பிரெயினுக்கும் இந்த டிஷ்யூக்கும் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஷியேஷன் நடுவில் கரெக்டாக போய் டியூமர் எடுத்து வந்துடும். நம்ம சப்போஸ் சார் அது பண்ணலன்னு வச்சுங்களேன், ஃபுல்லாக ப்ளீடிங் இருக்கும், எங்கள் டியூமர் ஒரு செகண்ட் நம்ம கண்ணை நவுத்தி எடுத்தப்போ அந்த டிஃப்ரென்ஷியேஷன் போயிடும். அப்புறம் எங்கே இருக்குன்னே தெரியாமல் போயிடும். அப்புறம் ஸ்டாப் பண்ணி ஒரு 15 மினிட் வெயிட் பண்ணி தான் டியூமர் எடுக்கணும். சார் இன்ட்ரெஸ்டிங் ஒன்றே வந்து அந்த ஒரு பர்டிகுலர் அதை பொசிஷன் பண்ணி பண்ணாதான் இது வேறு சர்ஜரிக்கு இந்த மாதிரி பண்ண முடியும். இதே மாதிரி இப்போ பெரிஃபரல் இன்டர்வென்ஷன்ஸில் இதே மாதிரி மற்ற கேன்சர் டியூமர்ஸ்க்கும் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ப்ரிடாமினென்ட்லி பிரெயினில் தான் நாங்கள் இப்போ இது பண்ணிட்டு இருக்கோம். சர்ஜரிக்கு ஃபீஸ் நார்மலாக இருக்குமா இல்லை ஏழைகள் பண்ணுற மாதிரி இருக்குமா? என்ன சார், ஒரு ஏழைகள் வந்து பண்ணுற அளவுக்கு இந்த சர்ஜரி இருக்குமா இல்லை பணக்கார மட்டும் பண்ண முடியுமா? இல்லை, இப்போது இதே ஃபெசிலிட்டி நம்ம ஓமந்திரா ஹாஸ்பிட்டல்லையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கேத்லாப் ஃபெசிலிட்டிஸ் எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் கிட்டத்தட்ட ஒரு 6 கேத்லாப் இப்போ ரீசெண்டாக வச்சுருக்காங்க. ஸோ எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் இது பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நாங்களே வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணுற மாதிரி. ஸோ எல்லாருமே இந்த ப்ரொசீஜர்ஸை இது பண்ணலாம். அதனால தான் இந்த ப்ரெஸ் கிட்ட இதை நான் சொல்கிறேன். அதாவது வந்து வெறும் அஃபோர்டபுள் குரூப்ஸ் தான் பண்ணுறாங்க அப்படின்லாம் கிடையாது. எல்லாருக்குமே இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரீச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கிற ஒரே ஒரு பதட்டமும் பயமும் காசு இருந்தாலும் சரி இல்லாதவங்களுக்கு இருக்கு என்னன்னா ஒரு பிரெயின் டியூமர் அவ்வளோதான், நம்மளால் பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் இருக்க முடியாது, தலையில் கை வச்சாலே வந்து படுத்த படுக்கையில் படுத்துருவோம், இந்த கேன்சர் கட்டியிலேருந்து நம்மளால் மீளவே முடியாது அப்படின்ற பயம் இருக்கும். அந்த பயம்லாம் இல்லை. இப்போ வந்து நிறைய இன்வென்ஷன்ஸ் வந்துருச்சு ஃபார் மக்களுக்கு. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆஸ் அ ப்ரெஸ்ஸாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க. காரணம்னு கிடையாது சார், அதான் சொல்கிறேன். இது அதாவது வந்து இப்போ இதே வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரோக்கோ ஹார்ட் அட்டாக்கோ வந்து மோர் ஆஃப் லைஃப் ஸ்டைல்.
கேன்சர் கட்டி சில கட்டிகளுக்கு வந்து காரணம் இருக்குது. அதாவது வந்து சம்டைம்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிவரில் ஒரு கட்டி வருது, கேன்சர் கட்டியாக இருக்குன்னா அது தண்ணி பழக்கத்தினால. ஆனால் இந்த மூளையில் வர கட்டிக்கு வந்து பெரும்பாலும் வந்து இந்த லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணனால வந்திருக்கு அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஆமாம், இல்லை அதெல்லாம் பிளட்லாம் இல்லை. அதுக்கப்புறமா நார்மல் ஃப்ளோ, அந்த பிளட் சப்ளை ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமா நார்மலாக மூளைக்கு போக வேண்டிய பிளட் சப்ளை நார்மலாக போயிருக்காங்க. சார் இந்த அளவுக்கு அந்த பெரிய சைஸாக வந்திருக்கு, அது ஸ்டார்ட் ஆகி எவ்வளோ நாள் அது க்ரோத் ஆயிருக்கும், அது ஒரு சிம்டம்ஸ் கூட தெரிஞ்சிருக்காதுமா. நிறைய விஷயங்கள், அதாவது வந்து முக்கியமாக மூளையில் வர கட்டிகளில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, நிறைய கட்டிகள் வந்து இப்போ பெருசாக ஆகிற வரைக்கும் எந்த சிம்டம்ஸ், அதாவது வந்து என்ன மூளையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நாங்கள் ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் சொல்லுவோம், முக்கியமான ஸ்ட்ரக்சர்ஸ் அது பக்கத்தில் இருந்ததுன்னா இமீடியட்டாக தெரிஞ்சிடும். அதாவது வந்து கைக்கு போகிற நரம்பு கிட்ட, கண்ணுக்கு போகிற நரம்பு கிட்ட, இல்லைன்னா நம்ம முழுங்குற நரம்பு கிட்ட. ஸோ அந்த இடத்துல இருக்கும்போது சிம்டம்ஸ் உடனடியாக தெரியும். ஏன்னா அது இமீடியட்டாக போயிட்டு கை எல்லாமே வந்து ஒரு 1 மில்லிமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இருக்கும்போது அதை இமீடியட்டாக டச் பண்ணோடனே அவங்களுக்கு அந்த சிம்டம் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு கை வரலன்னா அமைதியாக இருக்க மாட்டோம், இப்போ கண் பார்வை வரலைன்னா அமைதியாக இருக்க மாட்டோம், வாய் பேச்சில் ஏதாவது பிரச்சனைனா நம்ம அமைதியாக இருக்க மாட்டோம், இமீடியட்டாக நம்ம ஒரு டாக்டரோ ஹாஸ்பிட்டலில் போவோம். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, அப்பப்போ தலைவலி வருதுன்னா நம்ம என்ன எல்லாத்துக்கும் டாக்டர்கிட்ட போக மாட்டோம், மேக்ஸிமம் போனால் ஒரு டீ குடிப்போம், இல்லை பேராசிட்டமால் டேப்லெட் சாப்பிட்றோம், அப்படியே விட்டுரும். ஸோ இது வந்து ஒரு பிரச்சனை நம்மளால் தாங்க முடியாத அளவுக்கு போகும்போது தான் நம்ம டாக்டர். ஸோ எந்த ஒரு முக்கியமான ஸ்ட்ரக்சர்ஸையும் அது ப்ரெஸ் பண்ணாததுனால நமக்கு அதில் தெரியவே தெரியாது. யாருமே போயிட்டு சும்மாவே போயிட்டு யாருக்குமே ஸ்கேன் எடுக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி பெருசாகும் போது தான் ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸை டச் பண்ண போகும்போது தான் அது அந்த சிம்டமே காட்டுது. அவங்களுக்கு 1 மந்த்தாக அது சஃபராக இருக்காங்க, ஃபஸ்ட்டு டேரெக்டாக அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கன்சல்டேஷனுக்கு வந்தாங்களா? ஆமாம், அது நடுவில் வந்து அவங்களே வந்து நார்மல் பெயின் கில்லர்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் டாக்டருக்கு போவாங்க. இது அதாவது வந்து ரோபோட்டிக்ஸ்லேயும் இந்த ப்ரொசீஜர்ஸ், அதாவது இந்த இன்டர்வென்ஷன்லேருந்து எல்லாமே வந்துட்டு இருக்கு. அதையும் யூஸ் பண்ணி இப்போது யூஎஸ்லலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் அது ரிசர்ச் ஃபேஸ்லேயே இருக்குது சார். அது இன்னும் பிரெயினில் வந்து இந்த இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணுறதுக்கான ரோபோட்டிக்ஸ் இன்னும் இந்தியாவிலையும் யூஎஸ்லேயுமே ஒரு சில இடத்துல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா, இன்னும் ப்ராக்டிஸில் வரல. ப்ராப்ளி ஃபியூச்சரில் டெஃபினட்டாக தட்ஸ் ஆல்சோ. இந்த சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ இனிமேல் வந்து நார்மலாக ட்ரக்ஸ் எடுக்கிறதுக்கு ஏதாவது வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏதாவது ஹேண்டில் பண்ண வேண்டியது? அப்படிலாம் இல்லைம்மா. அதாவது வந்து அவங்களோட ரொட்டீன் லைஃப்பில் எல்லாத்தையும் ஈடுபடலாம். கொஞ்சம் நாளைக்கு ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு நாங்கள் ஃபிட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு மாத்திரை கொடுப்போம். ஏன்னா நம்ம ஆப்ரேஷன் எடுத்த இடத்துலேருந்து தழும்பாக மாறி வலிப்பு நோயாக வரலாம். அதுக்கு மட்டும் மாத்திரை கொடுத்துப்போம் ஒரு 2 இயர்ஸ். அதுக்கப்புறம் ஸ்லோவாக அந்த டேப்லெட்டையும் ஸ்டாப் பண்ணுவோம். மற்றபடி மற்ற எந்த விஷயங்கள், சளி வரட்டும், ஜுரம் வரட்டும், எந்த பிரச்சனை வந்தாலுமே அவங்க இயல்பு நிலையில் என்ன பண்ணுறாங்களோ அதுவே பண்ணலாம். இந்த ஒரு விஷயத்துக்காக பயந்து ஐயோ நான் இந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் நான் எதுவும் பண்ணக்கூடாது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. தே கேன் டூ their ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ். அவங்க என்ன வேலைக்கு எந்த சாதாரண மக்கள் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரியே இருக்குது. ஃபுட்டு சார், ஃபுட்டு நார்மல் தான் சார். அதாவது வந்து இதுக்காக வந்து ஒரு ஸ்பெஷல் டயட்டோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்க வந்து தினசரி ரொட்டீனாக என்ன சாப்பிடணுமோ எல்லா ஃபுட்டும் அவங்க சாப்பிட்லாம். எதுவும் வந்து இந்த வியாதிக்குன்னு இந்த ஃபுட்டெல்லாம் எடுக்க வேண்டான்றது எதுவுமே கிடையாது சார். அவங்களுக்கு வந்துட்டாங்க. அவங்ககிட்ட இந்த கேள்வி நீங்கள் கேட்கலாம். அவங்க எவ்வளோ நாள் அவங்க ரொட்டீன் லைஃப்பில் வந்தாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து. Now I request ma'am to please be on. Sir, camera burn. Ready? Sir, camera set up. Camera burn. Okay, sir. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஸ்மூத்தாக பண்ணிட்டாங்க டாக்டர். ஓகே, அண்ட் எம்போலைசேஷன் டாக்டர் சாய் வீட்டுக்கு கேர் பண்ணி. ஸோ பதட்டெல்லாம் எதுவும் இல்லை இந்த ஆப்ரேஷனில். இதோட விளைவு எப்படி, இதோட வேதனை எப்படி, அந்த மாதிரி எதுவுமே என்னை பயம்படுத்தலை. ஆனால் இது ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும்னு டாக்டர் சாய் சொன்னார். ஆப்ரேஷன் பற்றி ஆக்டிவ் ஒன்றுமே சொல்லலை, ஆனால் அதுக்குள்ளே எனக்கு எல்லாம் முடிஞ்சு வந்துட்டேன் ஐசியூக்கு. ஸோ நோ யூ கேன் see me. என்கிட்ட நான் டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஸ்டிச்சஸ் இன்னும் பிரிக்கல, 7 daysல வந்து பிரிச்சுக்கலான்னாங்க. அதுக்கப்புறம் பிரிச்சதுக்கப்புறம் நல்லா ஹீலாக இருந்தது. அண்ட் தென் they said I can go on my normal work. என்னோட வீட்டு வேலைகளையும் now I am not working. ஸோ என்னோட வீட்டு வேலைகளோ என்ன மற்ற எல்லாமே என்ன பண்ணிக்க சொன்னாங்க. சிம்டம்ஸ் எப்படி இருந்தது? சிம்டம்ஸ்னு எனக்கு எதுவுமே தெரியல சார். உங்களுக்கு எது ஃபீல் வந்தது? அதுக்கு முன்னாடி எந்த ஃபீலுமே வரல எனக்கு. இந்த பக்கம் ஆக்சுவலாக ஆப்ரேஷன் இந்த சைட் பண்ணியிருக்காங்க.
இந்த சைடு ஒரு ஒத்த தலைவலி இருந்தது. ஐ டென்ட் கோ டு ஹாஸ்பிட்டல். அவங்க சொன்னாங்க இது மேபி மைக்ரேனாக இருக்கும்னுட்டு தே கேவ் மீ டேப்லெட், காலையில் நைட் எடுத்துக்கோ அப்படி சொன்னாங்க. ஐ டிட் டேக் த டேப்லெட். ஆனால் பெயின் குறையல, அப்படி தான் இருந்தது. நெக்ஸ்ட் டே வந்து ஐ திங்க் இந்த பக்கம் ஒரு மாதிரி மரத்து போகிற மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு ஒரு பயம் இருக்கும் எப்போவுமே, நர்வ் பெயின் இருக்கிறதுனால. இதுக்கு முன்னாடியே டயபெட்டிக் என்னால் இல்லை, அதுக்கு முன்னாடியே பெயின் இருந்தது. அதனால நான் நினச்சேன் ஓகே இந்த பெயின் இருந்தால் நான் பேரலிட்டிக்காக போயிடுவேன் அப்படின்ட்டு. ஸோ சிம்பிளி ஐ டோல்ட் மை ஹஸ்பண்ட் தட் ஐ திங்க் ஐ வுட் கோ ஆன் பேரலைட். அவங்க நான் அடிக்கடிக்கு சொல்கிறதுனால யாரும் சீரியஸாக எடுத்துக்கல. நான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அண்ட் தென் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ட்ரிங்க் வாட்டர், டூப்பிங் பிகாஸ் மேபி இந்த சைடு இட் வாஸ் கோயிங், போனால ஏதோ போகிற மாதிரி இருந்தது போல இருக்கு. நான் சொல்லிட்டு நான் வீட்டில் வந்து உட்காந்துட்டேன். அவங்க பெட்ரூமில் வந்தாங்க, என் சின்ன மகனும் என் ஹஸ்பண்டும். அவர் திரும்பி என்னை பார்த்ததும் ஐ திங்க் மை மவுத் வாஸ் கோயிங் ஆனர். அவர் உடனே என்னோட கை பிடிச்சி தரன்னு இழுத்துன்னு போயிட்டார். என் வாங்கிட்ட சொன்னார் நீ கூட்டு காரில் உடனே கூட்டு போயிடலாமா வேணும். அவருக்கு என்ன பயம்னா இதுக்கு சீக்கிரமாக எடுத்துகிட்டு போனால் அந்த பேரலிசிஸ் மாதிரி வராதுன்னு நினச்சி தான் கூப்பிட்டு வந்தாங்க. ஆனால் டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க, ஐ நீட் டு கோ ஃபார் எ எம்ஆர்ஐ ஸ்கேன். அண்ட் ஸ்கேன் ஷோட் அது அவ்வளோ பெரிய கட்டி உள்ளே இருக்குது. தட் வாஸ் அ ஷாக், தட் வாஸ் நாட் நியூஸ் டு அஸ். ஐ திங்க் மை காட் டுக் கேர் ஆஃப் மீ. இந்த மாதிரி இல்லைன்னா நான் போயிருக்கவே மாட்டேன். மேபி சம் ஃபேஷியல் பால்சி வரவே இல்லைன்னா நான் ஹாஸ்பிட்டலுக்கோ டாக்டர்கிட்ட போயிருக்க மாட்டேன். தென் சடனாக இவ்வளோ பெருசு இருக்குது, இது உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், மேபி ஐ வில் கோ த்ரூ சீசர் ஆர் சம்திங் லைக் தட் அப்படின்னு. அண்ட் தென் ஹீ டோல் மீ, டாக்டர் சாய் டோல் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு சின்ன ப்ரொசீஜர் இருக்குது மேடம், அது முடிச்சுட்டா நீங்கள் இது பண்ணிடலாம், ஏன்னா ரத்தம் நிறைய போகாமல் இருக்கணும் அப்படின்ட்டு. அவர் ரொம்ப நல்லா பண்ணார் சாய். தட் வாஸ் லிட்டில் என்ன சொல்கிறது, ஏன்னா அவங்க வந்து எனக்கு அனஸ்தீசியா கொடுக்கல பிரெயினில் பண்ணுறதுனால. க்ராயின்ஸில் போயிடுச்சு உள்ள, அங்கே மட்டும் எனக்கு கொஞ்சம் முடிச்சுட்டு இருந்தேன். அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு என்னால் பார்க்க முடிஞ்சுது, கேட்க முடிஞ்சுது. பட் ஹி வாஸ் வார்னிங் மீ, ஹி இஸ் கோயிங் டு டூ த ப்ரொசீஜர். ஸ்டார்ட் பண்ண முன்னாடி சொன்னார், நீங்கள் ஆடக்கூடாது, நீங்கள் வந்து சத்தம் போடக்கூடாது, அப்புறம் எச்சையும் முழுங்கக்கூடாது, ஏன்னா அந்த பெரண்டிங் சரியாக வராதுன்னு. எனக்கு நிஜமாவே ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஐ நீட் டு பி லைக் அ லாக் இல்லையா, நான் வந்து கட்ட மாதிரி இருக்கணும், நான் சத்தம் கூட போடக்கூடாது. அவர் சொன்னார், வார்ன் பண்ணியிருந்தார், இது லேசாக சூடாக இருக்குமா அப்படின்னு. பட் அது லேசாக சூடாக இல்லை, நிஜமாவே பெயின்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் அவர் சொன்ன வார்னிங், அவர் ரொம்ப அமைதியாக சொன்ன வார்னிங் வந்து எனக்கு வந்து அலர்ட் கொடுத்து நான் வந்து ஒன்றுமே பண்ணாமல் கம்முன்னு இருந்தேன். அந்த ப்ரொசீஜர் முடிகிற வரைக்கும். முடிச்சதுக்கப்புறம் வந்து பாராட்டினார், ஐ யூ அ குட் கேர்ள், யூ டிட் அ குட் ஜாப். அதனால எங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிச்சுன்னுட்டு எனக்கு இன்னும் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டோம், நம்ம குட் கேர்ள் சொல்லிட்டார். சரி மேபி அந்த பாராட் தோ ஐம் ஏஜ்ட், நம்ம அந்த சின்ன இது வந்து நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஸோ ஐ ஃபெல்ட் வெரி கம்ஃபர்டட். நெக்ஸ்ட் டேக்கு வந்து ஒன்றுமே சொல்லலை, தே ஜஸ்ட் டுக் மீ டு த தியேட்டர் அண்ட் வி டிட் அ வெரி குட் ஜாப் டாக்டர் ஆக்டிவ். நான் எல்லாரும் ப்ரேயர் பண்ணாங்க எனக்காக, ஹோல் காங்கிரிகேஷன், ஐ பிலாங் டு அ சர்ச், எல்லாரும் ப்ரே பண்ணாங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயர், செயின் ப்ரேயர், அது இதுன்னு. ஆனால் எனக்கு தோணுச்சு இவர் காடோட கையே, இன்னும் நான் நினச்சேன் அவர் காட்ஸ் ஹேண்டுன்னு. ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோ பெரிய கட்டியை உடைக்க இல்லை, அப்படியே லட்டு மாதிரி எடுத்துட்டாரு கையில். அண்ட் தென் அவரும் கை பெரிய கை, அது கை மாதிரி இருந்தது. அண்ட் யூனோ இட் வாஸ் ஹியூஜ் டியூமர். அண்ட் நிஜமாவே நான் வந்து உள்ளே போகும்போது வாழ்வா சாவான்னு தான் போயிருக்கேன். என் மகன் ஒரு டாக்டர், அவன் கூட எனக்கு சொல்லலை, யாருக்கும் சொல்ல, என் ஹஸ்பண்டுக்கு கூட சொல்ல. அவர் வந்து இவ்வளோ பெரிய டியூமர் ரிமூவ் பண்ணா, இவ்வளோ மணி இஸ் மீன்ஸ் அதில் தான் அவர் இன்வால்வ் ஆகியிருந்தார். இவங்க யாருமே வந்து எனக்கு சொல்ல, நான் போனால் திரும்பி வருமானா கூட தெரியாது, ஏன்னா என்னுடைய கபாலத்தையே துறக்குறாங்க, அது ஹீல் ஆகுமா அப்படி தெரியல. எனக்கு நிஜமாவே அந்த பெயின் தெரியல. அண்ட் தென் யூஸ்வலி தே பிரேக் இட் அண்ட் தே டோன்ட் ஃபிக்ஸ் இட் பேக், தே கோ ஃபார் another ஆப்ரேஷன். அதுக்கப்புறமா அந்த என்ன மெட்டல், அது டைட்டானியம் மெட்டல் போட்டு அதை க்ளோஸ் பண்ணுவாங்களா. ஸோ இட் ஜஸ்ட் வென்ட் ஹியர் அண்ட் டில் ஹியர் தே ரிமூவ்ட். ஆனால் என்னுடைய வண்டர்ஃபுல் டாக்டர் என்ன பண்ணாங்க, அதை அப்படியே எந்த ஓப்பன் பண்ணதுலேயே வச்சு
ஸ்க்ரூ பண்ணிட்டாங்க. ஸ்க்ரூ மட்டும் ஐ திங்க் யூஸ் டைட்டானியம் அண்ட் ஸ்க்ரூடட். என் மகனுக்கு ரொம்ப வருத்தம், பயந்துட்டே இருந்தான், இவங்க வந்து மண்டையிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்களே, போன் ரிமூவ் பண்ணிட்டாங்க, கொலன்னு இருக்கும், ஏன்னா நீ கேப் போட்டுக்கணும், ஜாகிரதையாக இருக்கணும் அப்படிலாம். he was very scared. மேபி மெடிசன் தெரிஞ்சதுனால, அவன் டாக்டர் எம்பிபிஎஸ் படித்ததுனால அவனுக்கு அதோடைய வேதனையும் விளைவும் தெரியும். ஆனால் யாருமே என்னை பயம்புறுத்தலை. நான் எப்படிப்பட்ட மேபி அதனாலேயோ என்னமோ, இவங்களோட என்கரேஜ்மெண்ட்னாலேயோ என்னமோ, ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் டாக்டர் வந்து என்ன, ஐ திங்க் he went out of station, he was equipped with lot other operations. அதனால் அவர் உடனே என்னை ஐசியூவில் வந்து பார்க்கல. ஒரு 3 days கழிச்சு வந்து பார்க்கும்போது அவன் கேட்டான், இவங்க மண்டையை திருப்பி ஓப்பன் பண்ணுவீங்களான்னு. இல்லை 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 இல்லை, யூ டச் அண்ட் see, இதை தொட்டு பாரு, அழுத்தி பாரு, இந்த இடத்துல இருக்கா இல்லையான்னு. அதனால் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அதை அப்படி சொல்லும்போது he was so happy. I was happy because it's not going to open my head again. ஏன்னா என் தலையை அவர் திருப்பி திறக்க போகிறது இல்லை. ஆனால் எனக்கு பயமாக அது தலையில் இருக்கிற நான் வந்து கற்பனை பண்ணி வச்சிருந்தேன், உள்ளே இருக்கிற எலும்பு எதையோ உடச்சிட்டாங்க. அதை டாக்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஆனாலும் அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப யூஸ்வலாக இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு அந்த கபாலத்தெல்லாம் திறக்கிறதா இருந்தால் எழுதி ஒட்டிடுவாங்களாம் மேலே, இந்த மாதிரி இந்த அம்மாவுக்கு போன் இல்லை, ஜாகிரதையாக பார்த்துக்கோன்னுட்டு. சார் நான் இதுவும் ஐசியூவில் இருக்கும்போது எல்லாருமே பதறினாங்க. நான் வந்து என் முகத்தை பார்க்கல. அண்ட் பட் ஐ டென்ட் ஃபீல் எனி திங். ஸோ அது ஒன்றும் பெயின்ஃபுல்லாக இருக்காது. ஐ திங்க் ஐ பி ஃபைன். நான் ப்ரே பண்ணுறேன், எனக்காக எல்லாரும் ப்ரே பண்ணுறாங்க, ஐ பி ஃபைன் நினச்சேன். பட் ட்ரூத் இஸ், this wonderful man sitting here middle, Dr. Akib, he did an incredible job. நான் சொல்லுவேன், I'll be very grateful for him. ஏன்னா அவர் சூப்பராக அதை அழகாக எடுத்துட்டார். அது கொஞ்சம் விடலை. டெஸ்ட் போயிட்டு பினைன் வந்தது, ஆனால் எனக்கு வந்து எந்த வேதனையும் இல்லாமல் என்னை பார்த்துக்கிட்டார். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு ஹிம். அண்ட் ப்ரேயராக பண்ண டாக்டர் சாய்க்கும் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம். ஏப்ரல் வந்தேன் நான். அங்கேயே பெட்டராக தான் இருந்தது ஹாஸ்பிட்டல்லே. பட் சமையல் பண்ணுற அளவுக்குலாம் வந்து நான் செய்வேன் அப்படின்னு நினைக்கல. என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப குவாய்ட்டு, நீ இப்போ இவ்வளோ நல்லா பேசுகிற, நீ இவ்வளோ டயர்ட் ஆகாமல். எனக்கு வந்து அது உண்டு, ஏன்னா மேபி சுகர் இருந்ததுனால அதை கூட அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க எனக்கு. நான் அது ஒன்று தான் ஐம் ஒர்க்கிங் ஆன் இட். ஐம் நாட் ஒர்க்கிங் ஆன் மை ஹெட், அதெல்லாம் எதுவும் பண்ணலை. ஐ திங்க் அதுக்கு 2 டேப்லெட், ஆன்டிசைட் டேப்லெட் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் குறைச்சி விட்டுடலாம் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. தென் ஐ நீடன்ட் டேக் த டேப்லெட். எனக்கு எந்த டேப்லெட்டுமே அவங்க போடலை. ஆட்டோமேட்டிக்காக இது ரிப்பேர் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக பாடியே அதை சகஜ நிலைக்கு கொண்டு வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. மேபி இந்த தழும்பு இருக்கிறது எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் அதுக்கு வேணால் யூ வில் டூ சம்திங் அப்படின்னு சொன்னாங்க. மற்றபடி ஐ திங்க் காட்ஸ் கிரேஸ் அண்ட் வண்டர்ஃபுல் டாக்டர்ஸ், ஐ எம் ஃபைன். இவ்வளோ பெரிய இதில் இருந்து நான் பயப்படுத்தலை. we then told that it's a very big tumor, இது பண்ணுறதால கை கால் படுத்தலாம் அப்படிலாம் கேட்க இன்னும் பண்ணேன். பட் we know that we can pull it off from here. ஸோ நாங்கள் பாசிட்டிவாக ஹஸ்பண்ட் கையில அவங்களே உட்கார வச்சு புரிய வச்சுட்டு then they were okay with that. சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு we did that and successfully she came out very well and we are happy for that.